ஹாய், நான் இன்னைக்கு பச்சை பயிறு கிரீன் கிராம் அதை க்ளீன் பண்ணி ஊற வச்சு 8 hours ஊற வச்சு முளைக்க வச்சுருக்கேன். நான் நைட்டே தண்ணியை வடிச்சிட்டு முளைக்கட்ட வச்சுட்டேன். இன்றைக்கி மதியம்தான் எடுக்கிறேன். இவ்வளோ நல்லா முளைச்சிருக்கு. இதெல்லாம் நான் சாம்பார் வைக்க போகிறேன். பச்சை பயிறு முளைச்சதை தேவையான உப்பு போட்டு வேக வைக்க போகிறேன். மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுருங்க. வானலில் எண்ணெய் விட்டு வடகம், வடகம், கருவேப்பிலை, இதோட நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், பூண்டு, ஒரு கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சள் போட்டு இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வேக வச்ச பச்சை பயிறு பார்ப்போம். வெந்துடுச்சு. இதை நல்லா மசிச்சுட்டு எடுத்து அதில் கொட்டி கொதிக்க வச்சிடணும். இப்போ நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நாம் மசிச்சு வச்சுருக்கிற பச்சை பயிறு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பார்த்துட்டு சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். இது சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நல்ல ஹெல்த்தியான பச்சை பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் டேஸ்ட் பார்த்துட்டேன், சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பாய்.